கேஸ் ரீசெண்டாக எஃப்எஃப் தருண் ப்ரோ இருக்கார்ல 74 சப்ஸ்கிரைபர்ஸோட அந்த எஃப்எஃப் தருண் ப்ரோ வந்து எனக்கு 2v1 சார்ஜ் பண்ணாரு. யாராவது 2v1 கூப்பிட்டு போவாங்க, அது யூடியூபர் கூப்பிட்டா நான் போனேன். என்ன ஆச்சு மட்டும் நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எஸ்விடி தூக்கிட்டு போயிட்டேன். நான் போன உடனே எஸ்விடியில் நானும் அப்படியே போனேன். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஸ்பீடு பயங்கர வேகமாகிடுச்சு. ஆனால் இங்கே வந்தார் எஃப்எஃப் தருண் ப்ரோ. அவரை டக்குன்னு டவுன் பண்ணிட்டு அவர் கூட வந்தவரை வந்தார். அப்புறம் தான் பார்த்து அப்புறமா அடிச்சிட்டேன். என்னை பற்றி அடிச்சிட்டேன். சரி ப்ரோ அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஃப்ரெண்டெல்லாம் பிடிச்சேன். தமிழ் பிளேயர் தெரிஞ்சவர், யூடியூபர் வேறு, 74 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. சிஎஸ் ரேங்கில் மாஸ்டரு. நானும் எலைட் ஹீரோய்க்கு புஷ் பண்ணிட்டுருக்கு. எலைட் ஹீரோய்க்கு வந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்படி மேலே ஏறுவேண்ணா தெரியும். கூட வந்தவரை டக்குன்னு டவுன் பண்ணிவிட்டு எஃப்எஃப் தருண் ப்ரோ வந்து க்ரோனோ போட்டு CR7 போட்டு ஹீல் பண்ணிடுவார். அதுக்குள்ளே நான் உடைக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்குள்ளே எனக்கு டேமேஜ் ஆயிடும். அப்புறம் பார்த்தேன் எஃப்எஃப் தருண் ப்ரோ வந்து அப்போ சுற்றிட்டு வந்துருந்தார். அது ஸ்கோப் வச்சுட்டு இருந்தேன். அப்போ ஸ்கோப் வச்சுட்டு இருக்கப்போ கொடுத்தோன்னே பயங்கரமாக டேமேஜ் கொடுத்தாரு. நான் மெடிக்கிட்டு போட்டேன். அப்போ கன்ஃபார்ம் மேலே எப்படியே வந்துடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஆளை காணோம் அப்படின்னு பார்த்த உடனே வேலை பார்த்துட்டாங்கன்னு வந்துருச்சு. அதனால் நான் டக்குன்னு கீழே ஒரு க்ளூவால் போட்டுட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். மேலே ஏறி பார்த்தோன்னே தான் தெரியுது கூட வந்தவங்க பயங்கரமாக எடுத்து பிடிக்கிறாங்க. நான் டக்குன்னு ஓடின்னு போட்டு க்ளூவால் போய் எஃப்எஃப் தருண் ப்ரோ வந்தார். டக்குன்னு ஒரு 3 புல்லட் கனெக்ட் பண்ணி டவுன் வச்சு வந்தவங்களுக்கு அப்படியே ஒரு 2-3 புல்லட் அடிச்சு இந்த ரவுண்டு நம்ம வச்சாச்சு. அப்படியே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அடுத்த ரவுண்டு என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்களேன். இந்தாங்களா எஃப்எஃப் தருண் ப்ரோ அங்கே தூரத்தில் வால் போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் டேமேஜ் போட்டிருந்தேன். எனக்கும் டேமேஜ் விழுகிற மாதிரி வந்து டக்குன்னு க்ளூ வால் போட்டேன். அப்புறம் இங்கே ஒரு க்ளூ வால் போட்டுட்டு எஃப்எஃப் தருண் ப்ரோக்கு அவ்வளோதான் 3 புல்லட்டு போட்டு இங்கே கூட வந்தவருக்கு அப்படியே ஒரு ஸ்பீடில் ஒரு 1 டேப்பை தள்ளி விட்டு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம்னு அவங்க வெறியில் எஃப்எஃப் தருண் ப்ரோ என்ன பண்ணாங்க மட்டும் நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நான் நார்மலாக போகிற வழியை விட்டுட்டு நான் ஒரு வித்தியாசமான வழியில் போகிறேன். ஆனால் அப்போ அவர் எப்படி அடித்தார் மட்டும் நீங்களே பாருங்கள். அப்படி சுற்றிக்கிட்டு போன உடனே நான் இப்படி அடித்தேன். அவர் அங்கே தான் இருந்தார். ரூம் முடியுதுன்னு சொல்லிட்டு நான் ஓரியனை போட்டுட்டு நான் ரெண்டு அப்படியே கீழே குதிக்கிறப்போ டப்புன்னு மண்டலே நான் ஒரு 1 டேப் வச்சிட்டாரு. இப்போ என்ன நினச்சான்னு தெரியல, எமோட்டை போட்டாரா. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அவரும் ஒரு யூடியூபர் தான். அவர் என்னோட கொஞ்சம் நல்லாவே விளையாடுவார். அவர் 2v1 கேட்டிருக்காங்க. அங்கே 2 பேரும் நான் தனியாக தான் இங்கே அடிச்சிட்ருக்கிறேன். 10 பேர் தான். நான் எஸ்விடியை தூக்கிட்டு போகிறேன். ஏடபிள்யூ தூக்கி ஒருத்தர் 150 வச்சுட்டு டங் அடிச்சிட்டு இருக்க போது அங்கேருந்து புல்லட் ஆரம்பிச்சிச்சு. நான் அங்கே பார்த்து மண்டை சாட்டை வைக்கலான்னு சொல்லிட்டு டங் அடிச்சா அவர் எஸ்விடியில் எனக்கு 3 ஷாட்டை போட்டு காலி பண்ணிட்டார். உட்காந்து ஃப்ரெண்டை பிடிச்சான். ஆனால் மட்டும் நான் வேறு ஏற்பட்டு சொல்லிட்டு சரி நானும் கேஷ் பில்லாக எடுத்துட்டு ஆட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து எஸ்விடி ரூம் மேட்ச் போனால் எடுக்கிறதுக்கு அடித்து பிடிக்க தாம்சனு, டக்குன்னு பிடிக்கிறதுக்கு எஸ்விடி தாம்சன் பெஸ்ட் கன். உங்களோட ஸ்கில் கேரக்டர் காம்பினேஷனும் அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன். இப்போ நடந்த மேட்சை மட்டும் பாருங்கள். இங்கே வந்துடுவேன். பயங்கரமாக அடிப்பார். நான் க்ளூவால்லாம் போட்டிருப்பேன். அதில் எஃப்எஃப் தருண் ப்ரோ போனார். அவருக்கு ஒரு 1 டேப்பை இங்கே வச்சு விட்டு அங்கே அந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து இங்கே வருவார். நான் அவருக்கு டக்கு பாடி செட் ஆகுது. ஒரு 3 அடி 4 அடி அடித்து அவரை கில் பண்ணிட்டு இங்கே உட்காந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருப்பேன். ஸோ 4க்கு 2 ஓகேங்களா. இது 7 ரவுண்ட் ஜெயிச்சா இது 8ன்னு போவாங்க. நாங்கள் 7 போயிருக்கோம். இப்போ 4 அங்கே 2 எப்படி இருந்தாலும் நான் அப்படியே 5 இல்லை 6 போகிறப்ப அவங்க பயங்கரமாக அடிச்சிடுவாங்க தெரிஞ்சு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் போனேன். ஆனால் என்ன நினச்சின்னு மட்டும் நீங்களே பார்த்துங்களேன்.
வருவார். க்ளூவால் போட்டுருவேன். டக்குன்னு நானும் பார்ப்பேன். சரி வரேன்னு சொல்லிட்டு நான் இங்கே டக்குன்னு போக ஆரம்பிச்சிடுவேன். ரெஸ்ட் எடுத்து க்ளூவால் போட்டு போவேன். ஏன்னா வர மாதிரியே இருக்கும். வருவாங்க அவங்க ஃப்ரெண்டு, F3 ஃப்ரெண்டு. அவங்க டக்குன்னு நான் அடிச்சுட்டு அது பின்னாடி தான் இருப்பாங்க. நான் பார்த்துட்டேன். க்ளூவால் போட மறந்ததுனால பயங்கரமாக டேமேஜ். நான் அப்புறமா க்ளூவால் அப்புறம் அவர் டக்குன்னு டச்சில் போட்டு வந்துட்டாரா. ஸோ நான் இங்கே ஒரு க்ளூவால் போட்டு அவருக்கு ஒரு 60 டேமேஜு, அப்புறம் 60 120 போயிடுச்சு. அவர் டக்குன்னு போட்டு வர நான் டக்குன்னு நேரம் தூக்கி போட்டுட்டு மெடிக்கிட்டு போடாமல் அப்படியே போனேன். என்ன ஆச்சு எப்படி பண்ணீங்க? நான் போனேன்னா போட்டு ரெஸ்ட் பண்ணி போனேன். இல்லை உட்காந்தேன். என்ன ப்ரோ என்கிட்ட வரீங்கன்னு கேட்டேன். அவர் பேச முடியாததுனால கிட்ட அந்த ஹெல்ப் பண்ண ப்ரோ. நான் எப்படி ப்ரோ ஹெல்ப் பண்ண முடியும்? இல்லை வச்சுக்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாச்சு. இங்கே ஏறிட்டு அப்படியே ரஷ் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்தார் அடிச்சிருப்பேன். நான் வந்து ஊரில் போடும்போது அவர் வித்தியாசப்பட்டு போட்டார். என்னன்னு தெரியாமல் நான் நேரம் தூக்கி போட்டேன். வாங்க ப்ரோ ஒன்று 60 72 கொடுத்து முடிச்சிட்டேன். ஸ்டெப் 5-2 இதுக்கு மேலே அவ்வளோதான். அடுத்த ரவுண்டு அடிச்சிடுவாங்க. 6 போனோன்னு அடிச்சிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒன்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த இடத்துல இருக்கிற மேலே இடத்துல நான் போய் பிளான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அங்கே தான் இப்போ உட்கார போகிறேன். அங்கே போகலாம். அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். மேலே வச்சுட்டா இங்கே பார்த்துட்டு இருந்தால் அங்கே இருந்தார். 56 பயங்கரமான டேமேஜ், 170 டேமேஜ் போச்சு. இன்னும் ஒரு அவங்க க்ரோனை இருப்பார். டக்குனு க்ரோனை பார்த்தேன். நான் க்ரோனை உடைக்க ட்ரை பண்ணேன். அப்புறம் அவங்க சுற்றி திங்கவாத பார்த்தோன்னே டக்குன்னு அடிப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ரஷ் எடுக்க டக்குன்னு வந்தாங்க. மேலே ஏழவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வழி தெரியல போல். எங்கே போனாங்கன்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா நேரடி தூக்கிட்டாங்க. வர முடியாது. வழி தெரியலையா வர முடியாதுன்னு தெரியல. அவங்க வரல. என்ன பண்ண பார்த்தேன். இங்கே வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒன்ட்டை அப்போ டக்குன்னு மண்டையிலே ஒரு அடி போட்டு நான் நேரடி தூக்கி அங்கே போட்டேன். அடிக்கடி குச்சேன். பயங்கரமாக டேமேஜ் கொடுத்துறாரு. நானும் அவருக்கு நேரடி வச்சு கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டு மெடிக்கிட் போடல. அப்படியே தூக்கி போட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூவால் போட்டு சங் அப்படி அடிக்கலான்னு பார்த்தேன். அவர் மெடிக்கிட் போட்டு வந்துட்டார். கோல்டு ரத்து அடிச்சிட்டார். அப்புறம் 2 நாள் முடிச்சுட்டு இருந்தாங்க. 3 வச்சா இப்போ கூட பயங்கரமாக ஆடி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் ஆடினாங்க. ஆனால் எப்போ 4 வந்தேனோ அப்போ இருந்து சீரியஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நானும் அவங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறேன். 4 அப்பயே அப்படி 5 எடுத்தாச்சும் அவங்க 3 இருக்காங்க. இன்னுமே அப்படி பண்ணுவாங்க. இதனால் நான் பயத்தில் தான் போனேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. SVD 2 அடிச்சு போனால் டபுள் SVD. நான் சுற்றி வச்சு டங்குன்னு அடிச்சு வச்சுருக்கேன். அங்கே ஒரு ப்ளூவால் போட்டுக்கினேன். நீங்கள் யாராவது இருக்கீங்களா பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோப் போட்டுட்டு இங்கே ஒரு ப்ளூவால் போட்டுக்கிட்டேன். பார்த்தேன். நல்லா விட்டு பார்த்தேன். அங்கே இருந்தாங்க. நான் டக்குனு அப்படியே எகிரிட்டேன். அப்புறம் பார்த்தா அங்கே தான் இருக்காங்க போல். டக்குனு ப்ளூவால் போட்டு வெடிக்கிட்டு போட்டுட்டு ஒரு மேலே ஏறுறாங்க. மேலே ட்ரை பண்ணாது. டக்குன்னு மேலே தூக்கி போட்டுட்டு டக்குன்னு மேலே போட முடியாது. ஆனால் நான் பயத்தில் டக்குன்னு போட்டேன். பயத்தில் இதெல்லாம் வருவீங்களா அப்படின்னு வெயிட் பண்ணேன். F3 வரல. அப்புறம் இவர் வந்தார். அவருக்கு ஒரு 102 கொடுத்து அப்புறம் மண்டை சாட்டு மாறி சாட்டு ஒரு வச்சுட்டேன். ஒரு வாரத்தில் பார்க்குறேன். நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். அது வரல.
அதனால் நானே போகலான்னு நினச்சி போனேன். போகணும்னு நினச்சேன். அப்போ அதே மாதிரி கீழே குளுவாலெலாம் போட்டுட்டு ஓரிலாம் போட்டு போகிறேன். மேலே தான் இருக்கார். நானும் பார்த்துட்டேன். பார்த்தோன்னே அடிக்கலான்னு பார்த்தேன். குளுவால் போட்டேன். அந்த ரவுண்ட் நான் அடிச்சிடுவேன். அடித்த உடனே இங்கே வந்துடலாம். இப்போ வந்து நான் என்ன நடக்கும் மட்டும் நீங்களே பண்ணுங்க. டாடா டாடா டா டாடா 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 நீயோ அப்படின்னு பூஜ்யம் போடணும் எனக்கும் தோணுது. வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இதே போகிறேன்னா அங்கிட்ட குளோவால் போட்டுறேன். பின்னாடி வருவாங்கன்னு தெரியும். நான் ஏகப்பட்ட மேட்ச் அவங்ககிட்ட போயிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே ஒருத்தவங்க வந்து அங்கே 60 டேமேஜ் கொடுத்துட்டு போட்டு வெயிட் பண்ணேன். அங்கே வந்துடுவாங்க ஒருத்தவங்க மேலே அங்கே ஒருத்தவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு இங்கே ஒரு குளோவால் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே வருவாங்கள்ல அப்படின்னு ஞாபகம் வந்த உடனே நான் டக்குனு கோரினை போட்டு போயிட்டேன். போன உடனே இங்கே குளோவால் போட்டுக்கணும். நான் போடாதது தான் தப்பு. இப்போ நான் இங்கே உட்காந்தது அதுக்கு மேலே பின்னாடி இருந்து அவங்க வந்து அடித்தாங்க. அவங்களுக்கு நான் 100 கொடுத்தேன். இங்கே வந்து அவங்களுக்கு 60 72 பயங்கரமாக கொடுத்துட்டேன். ஒரு பட்டு இவங்க சுற்றுப்பாங்க, ஒரு பட்டு அவங்க சுற்றுப்பாங்க. அப்படியே அடிச்சிட்டாங்க. 2 பேரும் உட்காந்து நினச்சாங்க. அதனால் இந்த ரூம் முடிஞ்சிச்சு. நாங்கள் 6-4 நினச்சா இப்போ அவங்க 5 வரலாம், 6 கூட வரலாம். ஏன் 6 வரதுக்கு நம்ம ஜெயிக்கிறது தாண்டா அப்படின்னு 7 வரலாம். 6-7 அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுத்து பயத்துலேயே 4 விட்டாங்க. 5 வந்துடுவாங்க. 5 வந்து எனக்கு ரிஸ்க்கு. 6 கூட வர வாய்ப்பு இருக்குது. 2 பேர் இருக்காங்க. அதில் வேறு யூடியூபர்லாம் என்கிட்ட வராங்க. என்னோட அதிக சப்ஸ்கிரைபர். சரி நானே அவ்வளோவா பேசியும் கோச்ச முடியாது. ஒன்ட்டா படிப்பேன், பேஸ் அடிப்பேன், விளாடுவேன், சப்போர்ட் அடிப்பேன் தான். இருந்தாலும் யூடியூப்பில் அப்படின்னு வந்தால் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது நடக்கும் புரியல. என்ன ஷார்ட்ஸ் போடுறதுன்னு எனக்கு தெரியல. நீங்களும் அதாவது எனக்கு ஐடியா பார்த்து கொடுங்க. அதாவது கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நானும் அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணுற மாதிரி இப்போ விளாட்லாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட், கமெண்ட், லைக். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் போடுறது எல்லா வீடியோஸும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ 6-5 ஆயிடுச்சா? அச்சோ என்ன பண்ணுறது தெரியலையே. எப்படியாவது ஒன்ட்டா படித்து தான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஃபோக்கஸில் வந்தேன். அந்த ஃபோக்கஸில் நான் எஸ்பிடி ட்ரோகன் வாங்கிட்டேன். ட்ரோகன் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் அதையே பார்த்துருந்தேன். ரொம்ப வந்துச்சு. தட்டி விட்டேன். தட்டி விட்டு வந்தேன். எஸ்பிடி வச்சு ஏதாவது ஒரு ஒன்டாப்பாக அடிச்சிடணும். 3 எஸ்பிடி கூட கிடையாது, புல்லட் கம்மி. நான் ஒருத்தர் அடி பார்த்தேன். இல்லை அச்சவன் டக்குன்னு போட்டார். சரி சுற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரிக்கு பண்ணலாம். நீங்கள் இங்கே ஒன்று போட்டுட்டு இங்கே 2 போட்டுக்கணும். முக்கியமாக 2v2 1v2 அப்படின்ற சொல்லுவோம். அந்த மாதிரியான இதில் இப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்துடலாம். நீங்கள் கூட போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வச்சோடனே டக்கு நீங்கள் கூட போட்டுக்கலாம். இப்படி போட்ட உடனே மெடிக்கிட்டு வரலாம். அவங்க டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. எல்லாத்துக்கும் அடிக்கிறது தான் அப்படி சொன்னால் அவங்க அடிப்பாங்கள்ல. அடிப்பானே டங்கடிக்க சவுண்டு கேட்டுச்சு. 2 பேர் வேறு வந்துட்டாங்க. நான் டக்குன்னு சுற்றி எகிரி குடிச்சிட்டேன். நான் ஒன்றை போய் பார்த்தேன். அருண் வேறு வந்தார். நமக்கு வந்துடும். அவருக்கு ஒரு டேமேஜ் கொடுத்து கரெக்டாக ஒரு ஒன்ட்டை பறிச்சு அவரை கீழே குதிக்க போய் 60 120 கொடுத்தேன். அப்புறம் கீழே கொடுத்து அப்படியே சுற்றி போயிட்டார். அப்புறம் தான்
போய் அடிச்சாச்சு. அதுவும் 1v2ல அதுவும் யூடியூபர் கூட உங்கள்கிட்ட வீடியோ கிடைக்கிறது உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீடியோஸ் அதிகமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாபா.